யார் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா? அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் இன்னைக்கு நம்ம எத்தனையோ பிஸ்னஸ் உமன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம், சாதனையாளர்கள். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே பெண்களை அடிமைப்படுத்தி நடத்தி வந்த காலத்திலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ் உமனாக, அன்றைய ஒரு அரசியை போல, ஒரு இளவரசியாக அரபுலகத்திலே வலம் வந்தவர்கள் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த சீமாட்டியை பற்றி அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்த அந்த உன்னதமான திருமண வாழ்வையும் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளையும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு, ஆணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண் சமூகத்திற்கு தரக்கூடிய பாடங்களை தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். சரி, இது பெண்களுக்கான வீடியோன்னு நினச்சி ஆண்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிட வேணாம். நமக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏராளமான பாடங்களை தருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், பொறுமையாக நாம் கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானாரும் வாழ்ந்ததொரு அற்புதமான வாழ்க்கையின் பரக்கத்தினால் நமக்கும் அத்தகைய வாழ்க்கையை நசீபாக்குவானாக. வாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. எல்லாரும் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். வல்லோனை போற்றி வான்மறை பெற்ற வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் சலாமையும் மொழிந்தவனாக, அவர்களின் துஆ பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள், குறிப்பாக பாக்கியம் பெற்ற பெருமானாரின் உம்மத்தினராகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன் என்று துஆ செய்தவனாக சலாம் கூறி ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா ஹதீஸில் வருது, மன் வர்ரக முஃமினன், எவர் ஒருவர் ஒரு மூமினுடைய வரலாறை சொல்கிறாரோ அந்த நபர் அந்த மரணித்த முஃமினை உயிர்ப்பித்ததை போன்று என்று பெருமானார் சொல்கின்றார்கள். இதோடைய விளக்கம் என்ன? சிறந்த ஒரு மூமியினுடைய வரலாறை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் சொல்வதன் மூலமாக அவர்களையே உயிருடன் கொண்டு வந்ததற்கு சமம் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். என்றால் பெருமானாருடைய மனைவியாகிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறை, அதுவும் ரமலான் பிறை 11 அவர்களுடைய வஃபாத்துடைய தினத்திலே அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து பேசுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாகி இருக்கின்றான். எல்லாம் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது இந்த முயற்சியை கபூல் செய்து பெருமானாருடைய துஆ பரக்கத்தையும் ஷஃபாத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று துஆ செய்து ஆரம்பிக்கின்றேன். வாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஹதீஜா அம்மா யார்? இவங்க ஹுவைலித் இப்னு அஸத் அப்படின்றவர்களுடைய மகள். ஹதீஜா பின்து ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், கிட்டத்தட்ட ஒரு மன்னருக்கு சமமாக இருந்தவர் தான் ஹுவைலித் அவர்கள். அவர்களின் மகளாக நமது தாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். தந்தையை போலவே அறிவிலும் பிஸ்னஸ் தொழில் வளர்ச்சியிலும் தொழிலை நடத்துவதிலே மிக மிக ஆர்வம் உள்ளவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஒரு வெல் ட்ரைன்டு உமன் ஆண்டர்பிரனராக 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்தவங்க. அரபுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய அரபு தலைக்கட்டுங்க, அன்னைக்கு சொல்லப்படக்கூடிய அபு சுஃபியான், அபு ஜஹல், அபு லஹப் போன்ற பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்து சல்யூட் அடித்த பெண்மணியாக திகழ்ந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நமக்கெல்லாம் தெரியும் அன்றைய காலம் எப்படி இருந்தது. பெண் பிள்ளை பிறந்தாலே அவர்களை புதைக்கக்கூடிய காலமாக இருந்தது. பெண்களை ஒரு கருமையாக பார்த்த மோசமான காலமாக இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடியது ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலமாக இருந்தது. அப்பொழுதே பல இந்த அரபுலகத்தால் கொண்டாடப்பட்டவர்கள் தான் நம் தாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பிற்குரியவர்களே, அன்னை அவர்கள் இஸ்லாம் வளர்வதற்கு முன்னாடியே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் பற்றி எட்டி வைப்பதற்கு முன்னதாகவே ஒழுக்கமான வாழ்க்கையை மிக மிக ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு பெருமானாரை திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே 2 திருமணம் முடித்திருந்தது. முதல் கணவரின் மூலமாக ஒரு ஆண் மகனும், இரண்டாவது கணவரின் மூலமாக ஒரு பெண் ஒரு ஆண் என்று 3 பிள்ளைகளை கொண்டவர்கள். 2 கணவர்களும் மரணித்ததற்கு பிறகு இதற்கு மேல் திருமணம் வேண்டாம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் நம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. காரணம், இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்றதுக்காக இல்லை, இதற்கு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு ஆண் மேலே நம்பிக்கை இல்லை. காரணம், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உமனாக அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய ஒரு தொழில் அதிபராக இருக்கின்றார்கள். எங்கே இதற்கு பிறகு நம்மை திருமணம் முடிப்பவர் நம்முடைய சொத்துக்காக ஆசைப்படுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் திருமணத்தோட எண்ணத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்குது. எப்படி போகுதுன்னு சொன்னால், அவர்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாம் அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச எல்லாரும் பெரும்பாலும் இங்கேருந்து அவங்கக்கிட்டேருந்து பொருட்களை வாங்கி கொண்டு போய் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அந்த காலத்திலேயே ஷாம் தேசத்துக்கு, இன்றைய சிரியாவுக்கு கொண்டு போய் விற்பாங்க. இப்படி தொடர்ந்து பிஸ்னஸ் நடந்தாலும் எல்லாருமே ஏமாத்துறவனாக இருந்தானுங்க. எப்படின்னு சொன்னால், இவர்கள் கொண்டு போய் சம்பாதிச்ச லாபம் ஒன்றா இருக்கும், ஆனால் இங்கே நம்ம அம்மா கிட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட காட்டுற கணக்கு ஒன்றா இருக்கும். அப்போது இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தாலும் வேறு வழி இல்லை, நம்முடைய பிஸ்னஸ் நடக்கணும், நம்முடைய தொழில் நடக்கணும்னு இதை ஆமோதிச்சுட்டு பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கிறாங்க. இங்கே ஒரு செய்தி, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அன்றைய காலத்தில் பிஸ்னஸ் செஞ்சாங்க. அப்போ இன்றைக்கி நாங்களும் பிஸ்னஸ் செய்கிறோம். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இஸ்லாமிய பெண்கள் அங்கங்கே வழியில் கடையில் நிற்கிறாங்க, எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஏன் கதீஜா ரலியல்லாஹு பண்ணியிருக்காங்களே நாங்கள் பண்ணலான்னா, அவர்கள் அப்படி பண்ணலை. இங்கே முக்கியமான செய்தி கவனிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் தொழில் பண்ணுறேன்ட்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு வீட்டை விட்டு வாசப்படியே தாண்டலை. வீட்டை விட்டு வெளியே அவர்கள் போய் தொழில் செய்யவில்லை. தொழில் செய்வதற்கு என்று பல அவர்களால் நியமிக்கப்பட்ட பணியாட்கள் இருந்தாங்க. அவங்க மூலமாக பிஸ்னஸ் நடத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளராக இருந்தார்கள். சரி, இப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய என்ட்ரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப பருவம். அண்ணல் அபு தாலிப் அவர்களுடைய இல்லத்தில் பெருமானார் வளர்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு ரொம்ப கடுமையான கஷ்டம். அண்ணல் அபு தாலிப் அவர்களுக்கு கஷ்டம். வீட்டில் பிள்ளைகளும் அதிகமாக இருக்கின்றார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வருமானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்கை நம்ம குடும்பத்துக்கு தரணும் என்று பெருமானார் இருக்கிறாங்க. வரலாறு சொல்லிக்கிட்டே போகிறோம், நீண்டிடும். நம்ம அன்னை கதீஜா ரலியல்லாஹு பார்க்குறோம். ஆனால் ஒரு செய்தி மட்டும் இங்கே நினைவு கூற ஆசைப்படுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 20 வயதுக்கு மேலே தான் வேலைக்கு போனாங்க, அதாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சம்பாதிக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செய்தி. முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 12-13 வயசு பருவத்திலேயே அவர்களை ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக கூட்டு போகும் பொழுது, இவர் தான் பின்னாடி நபியாக வரப்போகிறார்கள், இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது என்று ஒரு ஃபாதிரியார் சொல்ல, அதற்கு பயந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே அனுப்பாமல் அபு தாலிப் அவங்க வச்சுருந்தாங்க. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நாளாக வீட்டிலே இருந்தவங்க இப்போது வேறு வழியில் நம்ம குடும்பத்துக்காக நம்முடைய பங்களிப்பு தரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிஸ்னஸுக்கு உள்ளே எடுத்து காலை வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, நல்ல முறையில் வியாபாரம் செய்கிறாங்க. நீதி நேர்மை, ஒரு பொய் கிடையாது. கொஞ்சம் சிறிது காலத்திலேயே அங்கே பல வருஷமாக தலைமுறையாக பிஸ்னஸ் செஞ்சு வந்தவங்களை விட அதிகமான லாபமும் செய்கின்றார்கள். நாணயமாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றார்கள். நமக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் அல் அமீன் சாதிக் என்ற நல்ல பேரெல்லாம் எடுத்தாங்க. இப்படி மக்கா முழுக்க பிரபலமாகி ஷாம் தேசத்துடைய வியாபாரத்திலையும் பிரபலமானதற்கு பிறகு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இந்த செய்தி போகுது. என்ன செய்தி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ ரசூல் இல்லையா, முஹம்மது என்கின்ற ஒரு வாலிபர் இருக்கின்றார். அவருடைய தொழில் மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் நாணயமாகவும் இருக்கின்றது. எந்த ஒரு மோசடியும் கிடையாது, நேர்மையானவர், நாணயமிக்கவர் என்று பெருமானாருடைய புகழ் ஊர் முழுக்க பரவி அன்னை கதீஜா அம்மாவுக்கு சேருது. இப்போ ஒரு முடிவெடுக்கிறாங்க, நாமையே அந்த வாலிபரை நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்க கூடாது. நல்லா நம்ம நினைவில் வைக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வேலையால் வைக்கல,
பிஸ்னஸ் பார்ட்னராக, தன்னுடைய தொழிலுடைய பார்ட்னராக அவங்கள சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அழைப்பும் கொடுக்குறாங்க. பெருமானாருக்கு அழைப்பு வருது. சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் 2 நிபந்தனை, பொய் எக்காரணத்தை கொண்டும் பேசவே மாட்டேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன், நாணயமான வியாபாரத்தை செய்வேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மந்தம் என்று பெருமானார் சொல்லி அனுப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனம் மகிழ்ந்து ஒப்புக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்முடைய பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுக்கு உண்டான முதல் படி. பெருமானாரும் அவங்களும் பேசிக்கிறாங்க, என்ன லாபம் வரணும், கொண்டு வந்த லாபத்தில் பெருமானார் உங்களுக்கு எந்த பங்கு அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய எல்லா தொழிலையும் எல்லா தொழில் விஷயங்களையும் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு வேலையாள் மைசரா, அவருடைய பேர் என்ன, மைசரா. இந்த மைசரா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. முதல் பயணம் பிஸ்னஸ் கதீஜா அம்மாவோட சேர்ந்து பெருமானார் மேற்கொள்கின்றார்கள். போகிற வழி முழுக்க அற்புதம். இந்த மைசரா எல்லாத்தையும் பார்க்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, அவர்களுடைய உடலில் இருந்து நிழல் பூமியில் உழல. கடுமையான பாலைவன வெயிலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேகம் குடை பிடிக்கின்றது. எவ்வளவு வெப்பமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேர்வை வரவில்லை. காரணம், மேகம் இருக்குது, மரத்தில் காற்று வருது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இலை பாருவதற்காக கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்தில் சாயிறாங்க. சாஞ்ச உடனே ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடி வந்து ரசூலுல்லாவே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பெருமானாரை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. இந்த மைசரா என்ன 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 அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, இல்லை யார் இவங்க, நாங்கள் மக்காலேருந்து வியாபாரத்துக்காக வந்திருக்கிறோம், இவர் பேர் முஹம்மது, எங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரு, முதல்ல இப்போ தான் வரோம் அப்படின்ற மாதிரி தகவலை சொன்ன உடனே அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த மரத்தில் இதற்கு முன்னாடி யாரும் அமர்ந்தது கிடையாது. காரணம், முன் சென்ற வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, இங்கே நபிமார்களை தவிர யாரும் அமர மாட்டாங்க. அப்படி இறுதியாக ஒரு நபி வருவாங்க, அவங்க இந்த இடத்துல அமருவாங்க என்கின்ற இந்த முன் அறிவிப்பும் எங்களுடைய தௌராத்தில் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். அவர் ஒரு ஃபாதிரியார், தௌராத்து வேதங்களை படித்து கற்று அறிந்தவர். இவர் தான் அந்த நபி, இவங்க தான் அந்த இறுதி நபி என்பதை நான் சோதிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகில் இருக்கக்கூடிய அந்த நபித்துவ முத்திரை, இறுதி நபி என்ற அந்த முத்திரையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவங்க தான் நபி என்று. அது அவர் சொன்ன இன்னொரு செய்தியும் இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், இது வெயிலுடைய திசைக்கு ஏற்ற மாதிரி எதிர்புறத்தில் தான் நிழல் கொடுக்கணும். ஆனால் இங்கே ரசூல் இருக்கிறதுனால மாற்றி நிழலை இவங்களை நோக்கி கொடுக்குது அப்படின்ற செய்தியை சொல்கிறாரு. இப்படி வழி நெடுகிலும் அற்புதங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போன இந்த மைசரா வாயடைச்சு போய் நிற்கிறாரு. ஷாம் தேசத்துக்கு போயாச்சு. பெருமானாருடைய பிஸ்னஸ் திறன், பெருமானார் செய்யக்கூடிய அந்த தொழிலை எந்த அளவுக்கு நேர்மையாக செய்கிறாங்க, அதே சமயத்தில் நுணுக்கமாக செய்கின்றார்கள் என்பதை பார்த்து வியந்து போகிறார். இவர் ஒன்றும் தொழில் தெரியாதவர் கிடையாது. இவர் பல வருஷமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக பிஸ்னஸ் தொழில் செஞ்சவர் தான். அப்படி இருக்கும் பொழுது பெருமானாருடைய இந்த புது யுக்தியை பார்த்து மெய் மறந்து போகிறார். என்ன, எல்லாரும் அன்றைய காலத்தில் எல்லாருடைய வளமை என்னன்னு சொன்னால், பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அவங்க கொண்டு வந்த பொருட்களுடைய விலையிலிருந்து லாபத்தை ஒரு 40% வைப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைச்சி 10%, 100 ரூபாவுடைய பொருளை 110 ரூபாய்க்கு பெருமானார் வியாபாரம் செய்கிறாங்க. எல்லாரும் 140 ரூபாய்க்கு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அப்போது பெருமானார்கிட்ட வந்து குமியுது. மக்காலிருந்து கொண்டு போன எல்லா பொருளும் மிக சீக்கிரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விற்று முடிச்சிடுறாங்க. அந்த காசை வச்சு அந்த ஷாமிலே, சிரியாவிலே எது மக்காவிலே வியாபாரம் செய்வதற்கு தகுந்தவாறு இருக்கும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து பொருளை, அந்த சம்பாதிச்ச காசில் அங்கேருந்து பொருளை வாங்கிட்டு வராங்க. அங்கேருந்து பொருளை வாங்கிட்டு வந்து மக்கால, ஷாம் தேசத்துலேருந்து வாங்கின பொருளை மக்கால வச்சு டபுள் மடங்கு லாபத்தை பெருமானார் ஈட்டுறாங்க. நல்லா பார்க்கணும், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். மக்காலேருந்து பொருளை கொண்டு போய் சிரியாவில் விற்றாங்க. அங்கே விற்று லாபம் அந்த காசுலேருந்து பொருளை வாங்கிட்டு வந்து மக்கால விற்றாங்க.
லாபத்தை கொண்டு வந்து கதீஜா மாட்ட கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஆச்சரியம், அவங்க வாழ்நாளில் இது வரைக்கும் இப்படி ஒரு லாபத்தை பார்த்ததே கிடையாது. இவ்வளோ குறுகிய காலத்தில் 2 மடங்கான லாபம். ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், லாபம் 2 மடங்காக இருந்தாலும் பொருளுடைய விலை எப்படி இருக்குது? இது வரைக்கும் 40% லாபம் வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ 10% தான். ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்போது கதீஜா அம்மாவுக்கு தோன்றக்கூடிய சிந்தனை, பெருமானார் மேலே அவங்களுக்கே அறியாமல் சில அன்பும், பெருமானார் மேலே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தோணுது. ஏன்? அழகும் அறிவும் நேர்மையும் நாணயம் நிறைந்து, அழகுக்கு ஒரு உருவம், அறிவுக்கு ஒரு உருவம் என்று சொன்னால் அது இந்த ஒரு நபராகத்தான் இருக்க முடியும் என்கின்ற அளவுக்கு பெருமானாரின் மீது ஒரு இனம் புரியாத அன்பு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏற்படுது. இங்கே ஒரு செய்தி, இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியாவில் இருந்து மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்லத்தை நோக்கி வரும் பொழுது, அவங்களுடைய அரண்மனை மேலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அவங்களுடைய தோழிகளும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, கூட மைசராவும் வராரு. அங்கே ஒரு பெண் திடீர்னு பேசுது. யார் இந்த பெண் என்று சொன்னால், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உற்ற தோழி, நெருங்கிய நண்பர். அவங்க பேர் நஃபீஸா. ரொம்ப திறமையானவங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரியே ரொம்ப திறமையானவங்க. இவங்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இவங்க தான் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே பண்ண போகிறாங்க. கவனிங்க, பார்க்குறாங்க அங்கே எல்லா பெண்மணிகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா பெண்மணிகளும் கூப்பிட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், மைசராவும் வராரு, முஹம்மதும் வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைசராவுக்கு மேலே எந்த ஒரு நிழலும் இல்லை, வெயில் படுது. ஆனால் மேலே நிழல் உழுவல, நல்லா வெயில் அடிக்குது. இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே நிழல் உழுது, அதை கவனிச்சிங்களா அப்படின்ட்டு யார் கேட்குறா? நஃபீஸா அம்மா கேட்குறாங்க. உடனே அங்கே பேசிகிட்டு இருந்த எல்லா பெண்களும் அங்கே நோக்கி பார்க்குறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு பார்க்குறாங்க. பார்த்து முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு இந்த மைசரா அங்கே பார்த்த எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாரு. வந்த உடனே இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, வழியில் நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. எல்லா பெண்களும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. கேட்டு முடித்ததற்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த நஃபீஸா இருக்காங்க இல்லையா, இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நீ என்ன நினைக்கிற, நீ ஏன் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யார் கேட்குறா? இந்த நஃபீஸா அம்மா கேட்குறாங்க. அப்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்குது, இருந்தாலும் ஒரு யோசனை, ஏற்கனவே 2 திருமணம் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெருமானார் ஒரு வாலிபனாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு வயது 40, இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. எப்படி, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு இந்த நஃபீஸா கேட்குறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விருப்பத்தை சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. நேராக வந்து உங்களுக்கு என்ன வயசு அப்படின்ற மாதிரி விசாரித்து, என்ன இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு பெருமானாரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன நான் எப்படி இப்போ திருமணம் முடிக்கிறது, நான் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கேன், எத்தீமாக இருக்கேன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெண் தர தயாராக இருக்கிறாங்க, உங்களை மனம் முடிக்க ஒரு பெண் தயாராக இருந்தால் உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அந்த பெண் என்று கேட்க, நஃபீஸா சொல்கிறாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அண்ணல் அபூ தாலிப் அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து தன்னுடைய முடிவை சொல்லுறாங்க, சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்படி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் திருமண பந்தம் ஏற்படுது. முதல் திருமணம் பெருமானாருக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் மத்தியில் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 25, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது 40. கிட்டத்தட்ட 15 வருட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்பிற்குரியவர்களே, இங்கே பல செய்திகள் இருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் ஏன் அல்லாஹு தாலா பெருமானாருடைய முதல் மனைவியை 15 வயது மூத்த ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுத்தான் அப்படின்ற பதில் இன்ஷால்லா நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ரகசியமும் இருக்குது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிகப்பெரிய சிறப்பில் ஒன்று என்னன்னு சொன்னால், 40 வயது ஆனாலும் திருமணமாகாத இளம் பெண்ணை போன்று தோற்றம் இருக்கும் அவங்களுக்கு. அல்லாஹ் தாலா அப்படி ஒரு அழகையும் சிறப்பையும் அவங்களுக்கு வச்சுருந்தான்.
சரிங்களா? இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் நடக்குது. திருமணத்துடைய நிகழ்வு அன்றைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக அவங்க வீட்டிலேருந்து அண்ணல் அபூ தாலிப் வராங்க. பெருமானாருடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு வராங்க. இங்கே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தந்தை இல்லை, அதனால் அவங்களுடைய சொந்தத்திலிருந்து வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்களுடைய சாச்சா வந்து 2 பேர் சார்பாக வீட்டார் சார்பாக பேசப்பட்டு திருமணம் நடக்குது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! இங்கிருந்து ஒரு 25 ஆண்டு காலம், எத்தனை வருஷம்? ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கணவன் மனைவியாக வாழ்ந்த வாழ்க்கை இருக்கின்றது. அல்லாஹு அக்பர்! இந்த முழு உம்மத்திற்கு சமர்ப்பணம், இவர்களுடைய வாழ்வியல் சொல்லக்கூடிய பாடங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாழ்நாளில் 25 ஆண்டுகளில் ஒரு நாளும் பெருமானாருக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் வந்தது கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய வஹீயின் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க பல திருமணங்களை பெருமானார் முடித்தார்கள். ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் வரை எந்த ஒரு திருமணம் பெருமானார் செய்யலை. தம்முடைய 50 வயதுக்கு பிறகு கடைசி 10 ஆண்டுகளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீதமுள்ள அந்த 10 மனைவியர்களும் 10 திருமணம் அப்போ தான் நடக்குது. மொத்தம் 11 மனைவி இல்லையா? ஹதீஜா அம்மா இருக்கும் பொழுது இரண்டாவதாக எந்த ஒரு திருமணத்தையும் பெருமானார் செய்யலை. அப்படி ஒரு காதல் நம்மலாம் யோசிக்கணும். இன்றைய காலத்தில் விதவை பெண்ணை திருமணம் முடிச்சுட்டா ஏதோ இவர் பெரிய தியாகியாக, அந்த குடும்பமே வந்து அந்த பெண்ணை ஏதோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை! அப்படி ஒரு காதல் 2 பேருக்கும் மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் 6 செல்வங்கள் பிறந்தன. மொத்தமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 பிள்ளைங்க தான். அதில் 6 பிள்ளை செல்வங்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் பெற்று தந்தார்கள். 4 பெண் மக்களும் 2 ஆண் மக்களும், காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 ஆண் மக்களும், 4 பெண் மக்கள், மூத்த மகளாக அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, இறுதியாக மாதர் குலத்து மாணிக்கம் நமது பெண்களின் தலைவியாக திகழக்கூடிய அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா முத்தை பெருமானாருக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுக்குமாக இறுதியாக பிறந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பெண் மக்களையும் 2 ஆண் மக்களையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாகத்தான் பெருமானார் இந்த உலகத்துக்கு தந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் 2 பேருக்கு மத்தியில் இருந்தது. காலங்கள் கடக்குது. பெருமானாருக்கு வயது 40 ஆகின்றது. அல்லாஹுடைய இறை செய்தியை தேடி, அல்லாஹுவை தேடி, வஹியை தேடி பெருமானார் போன காலம் அது எங்கே? ஹிரா குகையில் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த காலம் இருக்கின்றது. அல்லாஹு அக்பர்! இந்த உலகத்தில் எந்த ஒரு மனைவியாலும் இப்படி ஒரு பணியை செய்ய முடியாது. காரணம், இன்னைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போனவங்களுக்கு தெரியும், ஹிரா குகையில் ஹிரா மலைக்கு அந்த மலைக்கு ஏறுறது எவ்வளவு சிரமம்னு சொல்லிட்டு. அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் கடும் பாலைவனத்திலையும் இருட்டிலையும் அங்கே போகிறது எவ்வளவு சிரமம். அதுவும் ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட பெருமானாருக்கு 40ன்னு சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வயது 55 வயது. 55 வயதிலே தம் கணவனுக்காக தாமே சமைத்து இல்லத்திலே பிள்ளைகளையும் பார்த்து வளர்த்து அவர்களுக்கு உண்டான எல்லா சேவைகளையும் செய்து முடித்துவிட்டு இரவிலே தன் கணவனுக்காக உணவேந்தி சென்றார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பாருங்கள்! எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! எப்படி இருந்தவங்க! இந்த மக்காவுக்கும் முழு உலகத்துக்குமே அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராகவும் தொழிலதிபராகவும் திகழ்ந்தவர்கள். திருமணத்திற்கு பிறகு முழுவதுமாக தன்னை பெருமானாருக்கு அர்ப்பணித்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி ஒரு வாழ்க்கை! சுப்ஹானல்லாஹ்! வாங்க இப்போது ஹிரா குகைக்கு உணவு கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்த பொழுது ஒரு நாளைக்கு உணவு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. பெருமானார்கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ், உங்கள் மனைவி ஹதீஜா வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அல்லாஹ்வும்
அல்லாஹுடைய சலாமும் என்னுடைய சலாமும் உங்கள் மனைவிக்கு உண்டாகட்டும். அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான், நான் சலாம் சொல்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு சிரமங்கள்! அல்லாஹு அக்பர். பிள்ளைகளை பெற்று வளர்த்தெடுக்கணுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித்தரக்கூடிய பாடம் அவ்வளவு ஒழுக்கமாக, அப்படி ஒரு ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகள். ஆண் மக்கள் பிறந்தோனே சிறிது காலத்தில் வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனால் பெண் பிள்ளைகளை வளர்த்து எடுத்து அவர்களுக்கென்று சிறந்த முறையிலே திருமண பந்தத்தை தேர்ந்தெடுத்து எல்லாம் முடித்து கொடுத்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படியே அடுத்தது பெருமானார் 40 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்திய போது, இஸ்லாமுடைய அழைப்பை பெருமானார் முன்வைத்த பொழுது முதல் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்கின்ற சிறப்பு முதல் பெண்மணி மட்டும் கிடையாது, இஸ்லாத்தையே முதல்ல ஏற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு நாலாவதாகத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிறாங்க. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கும் போது ஊரிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, வந்ததுக்கு பிறகு ஏற்றுக்கிறாங்க. அப்போது முதல் பெண்மணியும் சரி, முதல் நபரும் சரி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த தருணம் இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட தருணம்! நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏன் 40 வயசு 15 வயது ஒரு மூத்த பெண்மணி அல்லாஹ் பெருமானாருக்கு ஏன் தேர்ந்தெடுத்தான்? அந்த பதில் இங்கே இருக்கு பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி வருது. அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து திடுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுக்கத்தோடு ஓடோடி வருகின்றார்கள். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரி நம்ம இல்லத்து பெண்கள் இடத்துல ஒரு கணவர் ஒரு செய்தி சொல்கிறார். ஒன்றும் இல்லை, நைட்டில் எங்கேயாவது வெளில போயிட்டு வராரு, நாய் துரத்துச்சுன்னு சொன்னால் அது அவர் பயந்து வீட்டில் வந்து இந்த செய்தியை சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? பெண்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களை யார் நைட் நேரத்தில் போக சொன்னால்? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை சொல்லுவோமா இல்லையா? ஆனால் தன்னுடைய கணவர் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு மலையில் குகையில் தனியாக இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கணவன் எதையோ தேடி போயிருக்கிறாங்க, அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கணும் நினைக்கிறாங்க என்று அதை எண்ணி தன்னுடைய கணவனுக்கு முழு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இளம் பெண்ணாங்க. இதுவே பெருமானாரை விட ஒரு 5, 6, 10 வயது சின்ன 5, 6 வருஷம் சின்ன ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னு சொன்னால், இளமையாக இருந்தாங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு பக்குவம் அவங்களுக்கு இருந்திருக்காது. வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடோடி நடுக்கத்தோடு வராங்க. வந்து ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று பெருமானார்கிட்ட சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பயந்துட்டு இருக்கிறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை ஆறுதல் படுத்துகிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாங்க பாருங்கள். ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு பெருமானாருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு 5 விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இன்னக்கல தசிலுர் ரஹம், நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தக்சிபுல் கல்ல, கஷ்டத்தை எல்லாம் சுமக்கின்றீர்கள். நீங்கள் ஏழை எளியவர்களுக்காக உதவி செய்கின்றீர்கள். அது மட்டுமா, துக்ரி தைஃப, விருந்தாளிகளை உபசரிக்கின்றீர்கள். இப்படி பெருமானார் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட உங்களை வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கின்றேன், லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ் தஆலா உங்களை கைவிட்ட மாட்டான் ஆறுதல் சொல்லி பெருமானாருக்கே ஆறுதல் கொடுத்த சீமாட்டியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். மூமின்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா தம்மை விட வயதில் மூத்தவரை பெருமானாருக்கு தேர்ந்தெடுத்தான். இப்படியாக இஸ்லாத்துடைய பிரச்சாரம் தொடங்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது வெறுப்பு அதிகமாச்சு இல்லையா? அரபு முழுக்க பெருமானாரை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது இரவிலும் பகலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி பேசக்கூடிய ஒரு கூட்டம் எப்போவுமே வீட்டு வாசலில் இருக்கும். ரசூலை பற்றி தப்பாகவே பேசுவாங்க, திட்டுவாங்க. எந்த அளவுக்கு வீட்டில் கல்லெடுத்து அடிப்பாங்க. இன்றைக்கி நம் சமூகத்து பெண்கள் யாராவது இப்படி நடந்தால், பெருமானாரோடு யாராவது இப்படி நடந்தால் அந்த கணவனோடு இருக்க முடியுமா? யோசித்து பார்க்கணும். நமக்கு யாராவது நம்ம வீட்டில் இப்படி நடக்குதுன்னா 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, அடுத்து நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க கூடலாம் வாழ முடியாது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெருமானாரை விட்டு கொடுக்கவில்லை, துணை நின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த 2 மகள்களையும் அந்த காஃபிர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலாக் விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க.
தம்முடைய காலத்திலேயே வாழ வேண்டிய பிள்ளைகள் தலாக்கு பெற்று வந்ததை கண்டு ஒருபோதும் மனம் தளரவில்லை, உறுதியாக நின்றார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட உறுதியான உள்ளத்தை கொண்டவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதற்கு பிறகு என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வயது 50, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு வயது 65. 65வது வயதிலே அல்லாஹு தஆலாவை சந்திக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கஃன் முதல் தஃன் வரை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று செய்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக இந்த இரு தம்பதியினருடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருகின்றது. வாருங்கள் இப்பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளை பற்றி காணலாம். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி. இதை விட என்ன ஒரு சிறப்பு வேணும்? ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஒரு சின்ன உரையாடல். அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க, சொல்கிறாங்க, அன்னையே தாயே, அல்லாஹு தஆலா நாளை சொர்க்கத்திலே ஒவ்வொருவர்களையும் அழைக்கும் பொழுது உங்களுடைய அவர்களுடைய தந்தை பெயரை சொல்லி தானே அழைப்பான். ஆமாம். அப்போ அல்லாஹு தஆலா உங்களை எப்படி கூப்பிடுவான்? ஆயிஷா பின்து அபீபக்கர், அபூபக்கருடைய மகள் ஆயிஷா என்று கூப்பிடுவான். என்னை எப்படி கூப்பிடுவான்? ஃபாத்திமத்து பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மகள் அப்படின்னு என்னை கூப்பிடுவானே என்று சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு இது! பெருமானாருடைய மகள் அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. கேட்டுட்டு அறிவின் சிகரம் அல்லவா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்கிறாங்க. சரி, அந்த அடுத்து சொல்கிறான் இல்லையா அல்லாஹு தாலா ஒவ்வொரு பெண்களையும் உங்களோட ஜோடிகளோடு சேர்ந்து வாருங்கள் என்று சொல்லுவானே, அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போவீங்க, ஆனால் நான் யாரோட போவேன்? யாரோட போவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய கையை கோர்த்து போவாங்க. அப்போது அங்கே பெருமானாருடைய கையை கோர்த்து போகக்கூடியவர்களில் முதலாமாக யார் இருப்பா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன? சொர்க்கத்தின் தலைவி சையதத்து நிசாயி அஹ்லில் ஜன்னா ஃபாத்திமத்து ஸஹ்ரா, சொர்க்கத்து தலைவியாக, பெண்கள் தலைவியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பாங்க. அந்த தலைவியை ஈன்றெடுத்து வார்த்தெடுத்து பெற்றெடுத்த பெரும் பாக்கியம் நம் தாயார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இருக்குது. இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்ன? மிக மிக ஆழமாகவும் தீர்க்கமாகவும் சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர். எந்த அளவுக்கு அவங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம இப்போ வரலாறு பார்த்துட்டு வந்தோம். எவ்வளவு கஷ்டங்கள், துயரங்கள், பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, இந்த உம்மத்தின் நபிக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக தம்முடைய வாழ்நாளிலேயே தாம் இருக்கக்கூடிய காலத்திலேயே தலாக்கு விடப்பட்டு வாளாவெட்டியாக வந்த பெண்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு எல்லா விதமான நசிஹத்துகளையும் செய்து தியாகம் செய்த பெண்மணியாக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை உடையவர்கள். நான்காவது சிறப்பு இவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல்ல பெருமானாருக்கு வஹி இறங்கும் பொழுது அவங்க அணிந்திருந்த அந்த ஆடையை பெற்றவர்கள். எப்படி அந்த ஆடை அம்மா ஹதீஜாவுக்கு கிடைச்சது? தம்முடைய இறுதி காலத்திலே, அவங்களுடைய கடைசி மரண தருவாயிலே, நல்லா கவனிக்கணும், ஹதீஜா ரலியல்லாஹு கடைசி மரண தருவாயிலே எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாங்க? மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்து பெருமானாருக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து எல்லா செல்வத்தையும் இஸ்லாத்திற்காக செலவு செய்து கடைசியாக அவங்க இருந்த இல்லத்தை தவிர ஒன்றுமே இல்லை. யோசிக்கணும், இன்றைய கணக்குப்படி அவங்க அன்னைக்கு வச்சிருந்த சொத்து என்பது பல்லாயிரக்கணக்கான கோடி. எல்லாத்தையும் பெருமானாருக்காக விட்டு வந்தவர்கள், இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவர்கள், எல்லா சிரமத்திலையும் பெருமானாரோடு உற்று நின்று, பெருமானாரோடு துணையாக நின்று, உறுதுணையாக நின்று, எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க, மூமின்களே, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தாய்மார்களே, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். பெருமானார்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் அன்பு கணவரே, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் குறை வைத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ்,
எப்படி சொல்லலை, நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுல ஏதாச்சும் சரியாக செஞ்சேன்னா அப்படி இல்லை, நான் உங்களுக்கு பணி செய்கிறதையே குறை வச்சுட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பெருமானார்கிட்ட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ருஸிகுத்து ஹுப்பஹா, ஹதீஜா அம்மாவுடைய பிரியத்தை அல்லாஹ் எனக்கு ரிஸுக்காக கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக திகழ்ந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்கிற வார்த்தை என்ன, குறை இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பெருமானார்கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் தாலா என்னை தண்டிச்சிடக்கூடாது, நான் என்னுடைய மரண வாழ்க்கையை, என்னுடைய மறுமை வாழ்க்கையை நான் பயப்படுறேன், அதனால் நீங்கள் ஹிரா குகையிலே வஹியிறங்கும் பொழுது அணிந்திருந்த ஆடையை எனக்கு கஃனாக அணிவிப்பீர்களா? வாழ்நாளில் பெருமானாரிடத்திலே தமக்கென்று எதையும் கேட்காத அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதல் முறையாக பெருமானாரிடத்திலே கேட்டார்கள். இல்லை என்று சொல்வார்களா? பெருமானார் அந்த ஆசையை நிறைவேற்றினாங்க. இப்படி பெருமானாருடைய ஆடையுடன் அடங்கிய பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இது இவர்களுக்குரிய 4ஆம் சிறப்பு. 5வது சிறப்பு, நிறைவாக அல்லாஹு தாலா அவர்களுக்கென்று அப்படி ஒரு அழகை கொடுத்திருந்தான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், 40 வயது ஆகியும் திருமணம் முடிக்காத பெண்ணை போன்று தோற்றமளிப்பார்கள் என்பதை தாண்டி 6 பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு பிறகும் ஒரு இளம் பெண்ணுடைய தோற்றத்தை கொண்டவர்களாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. இது அல்லாஹ் அவர்களுக்கென்று கொடுத்த தனிப்பெரும் சிறப்புகள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது தொடர்ந்து நாம் அடுத்து இறுதியாக நிறைவாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்திற்கு தரக்கூடிய பாடங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து, அவர்களுடைய சிந்தனைகளிலிருந்து நாம் இந்த உம்மத்து எடுக்க வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அதிலே ஒரு 5ஐ நான் சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். முதலாவதாக ஹயா, வெட்கம். அல்லாஹு அக்பர், அப்படி ஒரு வெட்கம் அவர்களுக்கு இருந்தது. தாய்மார்களை, இன்றைக்கி நம்ம வெட்கம் நம்ம சமூகத்தில் ஹயா என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு புர்காவை இஸ்லாமிய ஹிஜாபாக அணிவதை விட்டுவிட்டு அதை ஒரு ஃபேஷனாக நம்ம ஆக்கிட்டு இருக்கிறோம். புர்கா போடுறதுக்கு மேலே ஒரு புர்கா போடணும் போல், அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம புர்கா ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுடைய ஹயா எப்படிப்பட்ட ஹயா? ஒரு நிகழ்வை சொல்கின்றேன், கேளுங்கள். ஒரு முறை ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, நான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெருமானார் உடனே உள்ளே கூட்டு போயிடல, எரிப்பா அப்படின்ட்டு போய் தன்னுடைய மனைவியிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வர சொல்கிறாங்க. உள்ளே வந்து சலாம் சொல்கிறாங்க. ஆனால் மலக்கை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தரலை, பெண்களுக்கு தரலை. அப்போ வந்தது ஜிப்ரையில் தானா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்று செஞ்சாங்க. நாயகமே வாங்க அப்படின்னு பெருமானாரை கூப்பிட்றாங்க. வந்து என் மடி மேலே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பெருமானார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வலது தொடையில் அமர்கின்றார்கள். இப்போ நம்மளை ஜிப்ரைல் பார்க்குறாரா? ஜிப்ரைல் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்களா கேட்குறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் பார்க்குறாங்க. சரி நாயகமே, இப்போது என்னுடைய இடது தொடையில் வந்து அமருங்கள். இடது பக்கமாக வந்து அமர்றாங்க. இப்போவும் நம்மளை பார்க்குறாங்களா? ஒரு ரொமான்டிக் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு ரொமான்டிக்கான பேச்சு போயிட்டுருக்கு. இப்போவும் நம்மளை பார்க்குறாரா? ஆம், ஜிப்ரைல் பார்க்குறார். சரி என்று சொல்லிவிட்டு அவங்களுடைய தலையில் இருந்த துணியை லேசாக வெளியே எடுக்கிறாங்க. லேசாக தம்முடைய முடியை எடுத்து வெளியில் போடுறாங்க. போட்டுட்டு கேட்குறாங்க, இப்போவும் ஜிப்ரைல் நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னாங்க, ஜிப்ரையில் தலை தெறிக்க ஓடுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஹயா! இன்றைக்கி நம் பெண்கள் வெளியிலேயே முடியை மறைக்கிறது இல்லை. முடி என்பது அவுரத், பெண்ணுக்கு முடி என்பது அவுரத். ஆனால் நம்ம அதை வெளியிலையும் மறைக்கிறது இல்லை. புர்காக்கு வெளியில் முடி தெரிகிற மாதிரி நம்ம போகிறோம். அதே மாதிரி வீட்டிலையும் நமக்கு முடி அவுரத்தாக இருக்கின்றது. முடி தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும். முடி தெரியக்கூடிய இல்லங்களிலே மலக்குமார்கள், குறிப்பாக அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய ஹாஸான குறிப்பிட்ட மலக்குமார்களுடைய வருகை எந்த வீட்டிலே பெண்கள் தலை திறந்து இருக்கின்றார்களோ வராது என்று ஹதீஸில் வருகின்றது. ஆக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் ஹயா. முதலாம் பாடம் ஹயா. இரண்டாவதாக கணவன் மனைவிக்கு உதாரணம்.
கணவனுக்கு எப்படி ஒரு மனைவி அமைய வேண்டும், எப்படி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி பார்த்துட்டு வந்தோம், பெருமானார் ஒரு ஆசைப்பட்டுட்டாங்க, ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்திலே அவர்கள் வெற்றி பெறும் வரை தம்மால் என்ன முடியுமோ அந்த எல்லா உதவிகளையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக திகழ்ந்தார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால தான் காலம் முழுக்க பெருமானார் பேசினாங்க. எந்த அளவுக்கு நான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மாகிர்த்து அலா அஹதின் மாகிர்த்து அலா ஹதீஜா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நான் ரோஷம் கண்டதை போன்று எந்த ஒரு பெண்ணின் மீதும் ரோஷம் கொள்ளவில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பேரை சொல்லுவாங்க. ஒரு தடவை கேலியா விளையாட்டாக பேசுகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இத்தனை ஆண்டு காலம் கழிச்சும் அந்த கிழவியை பற்றி ஏன் பேசுகிறீங்க? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பை பற்றி, அவங்களுடைய அன்பை அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்காக கொடுத்திருக்கின்றான், அவர்கள்தான் என்னை முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று அவங்களுடைய சிறப்பை சொல்லி கதீஜா மாதிரி வர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இது இரண்டாவது பாடம். மூன்றாவது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் பிள்ளை வளர்ப்பு. எப்படி ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் ஒழுக்கமாக. சொல்லப்போனால் இஸ்லாத்தினுடைய ஒழுக்கம் ரீதியான மார்க்கம் சம்பந்தமான ஹிஜாபிலிருந்து பல்வேறு சட்டங்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தான் வருது. ஆனால் அதற்கு முன்னதாகவே 4 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் எல்லாத்திலும் சிறந்தவர்களாக வளர்த்தெடுத்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய ஒரே ஒரு குறை என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், அவங்க மரணிக்கும் பொழுது அன்னை ஃபாத்திமாவுக்கு வயது வெறும் 4. பெருமானாரிடத்தில் இந்த ஒரு கவலையை சொல்லிட்டு போனாங்க, 4 வயது ஃபாத்திமாவை அவங்ககிட்ட நான் விட்டுட்டு போகிறேன். எந்த ஒரு சமூகமும் இந்த சமூகம் பார்த்து சொல்லிடக்கூடாது, தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை இப்படி இருக்குன்ட்டு எந்த ஒரு ஆளும் எந்த ஒரு மனிதரும் என் மகளை பார்த்து சொல்லக்கூடாது என்று பெருமானாருக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படி ஒரு பிள்ளை வளர்ப்பு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அடுத்தது நான்காவதாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் சகிப்புத்தன்மை. எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம வரலாறு பார்த்துக்கிட்டு வந்தோம். இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர்கள் எப்படி இருந்தார்கள், இஸ்லாமுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஏழ்மையாக இருந்தது, போர்த்தி கொள்ள போர்வை இல்லாமல் இருந்த காலம், கஃபனுக்கு சரியான முழு கஃபன் அணிவதற்கு தேவையான ஆடை இல்லாத நிலை. சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு வாழ்க்கை ரசூலுக்காக அல்லாஹ்வுக்காக எல்லா விஷயங்களையும் சகித்து கொண்டு வாழ்ந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு அந்த சகிப்புத்தன்மை நம் குலத்து பெண்களுக்கு எங்கே போனது? எதுக்கெடுத்தாலும் கஷ்டம், எதுக்கெடுத்தாலும் ஏசி பேசுறது, கணவனை திட்டுவது, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, உன்னை கட்டி என்ன கண்ட என்று இது மாதிரியான வார்த்தைகள் சொல்லக்கூடிய சமூகமாக நம் இல்லத்து பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம் சமூகத்து பெண்களுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு கற்றுத்தந்த பாடம் இது. நிறைவாக 5வது தியாகம். அவர்கள் செய்த தியாகத்தை சொல்லி முடிக்க முடியாது. அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, கதீஜா அம்மாவுக்கு நான் பட்ட கடனை இங்கு தீர்க்க முடியாது, நாளை சுவனத்தில் தீர்ப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக எல்லா தியாகங்களையும் செய்தவர்கள்தான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமாட்டி, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பெண்ணை பற்றி நாம் இன்னைக்கு அவர்களுடைய நினைவு நாளாக ரமதான் பிறை 11 நாம் அவர்களை பற்றி பேசியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்மை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹு தாலா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று ஒரு மிக சிறந்த தாயாக, அவர்களை போன்று மிக சிறந்த மனைவியாக நம் குலத்து பெண்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானாரும் இருவரும் இணைந்து வாழ்ந்த அந்த உன்னதமான வாழ்க்கையின் பரக்கத்தை அல்லாஹு தஆலா நம் சமூகத்துக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமதானை எல்லா நல் இபாதத்துகளிலேயும் சாலிஹான அமல்களிலேயும் கழிக்கக்கூடிய நசீபை தருவானாக. வல்ல அல்லாஹ் இதுபோன்று பல ரமதான்களை ஹயாத்தோடு ஆஃபியத்தோடு பெற்று அதிலே பல விஷயங்களை, பல அமல்களை, நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நிறைவாக அல்லாஹு தாலா உலகமெங்கிலும் இல்லை
உலகமெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய உடைமைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை தருவானாக. அமைதியான பாதுகாப்பான வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் நசீபாக்குவானாக. நம் இந்திய நாட்டிலே, குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சாதகமான நடுநிலையான நல்ல ஆட்சியை அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.